சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதின ஒரு சிறுகதை வாழ்க்கை என்னும் உறவு. கேட்கலாமா? மேஜை மீது வைக்கப்பட்ட காஃபி ஆறிக்கொண்டிருந்தது. ஜக்கு என்றும் அப்படி இருந்ததில்லை. உற்சாகமாக அம்மா என்று கூவி அழைத்தவாறு அலுவலகத்தில் இருந்து திரும்பி வருவான். களைப்பு, சோர்வு, சிடுசிடுப்பு எதுவுமே அவனிடம் அவள் கண்டதில்லை. வாடாமலர் போல் என்றும் பிரசன்னமாக அவன் இருப்பதையே அவன் அம்மா நாராயணி பெரிதும் விரும்பினாள். அப்படியே அவனை எந்த கஷ்டமும் தெரியாமல் ஆளாக்கி இருக்கிறாள். இன்று ஏன் அவன் முகம் வாடி வதங்கி இருக்கிறான்? தயங்கியவாறு அருகில் வந்து நின்றாள் நாராயணி. மெதுவாக மகனின் தலையை வருடிக்கொண்டே, ஏண்டாப்பா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்று கேட்டாள். ஆ என்றான் ஜக்கு. ஒரு மாதிரியும் இல்ல, ஒண்ணுமில்லம்மா. அலுப்புடன் வார்த்தைகள் வெளியே வந்தன. இப்பொழுது நாராயணி அழுத்து கொண்டாள். ஏண்டாப்பா, உன்னை பெத்து வளர்த்து எல்லா பொறுப்புகளையும் நானே சுமந்து ஆளாக்கிட்டேனே, இனிமேல் நீ அழுத்து கொள்ளதான் செய்வாய். அவளும் இப்படி கூறிவிட்டு கன்னத்தில் கையை ஊன்றியபடி கதவோரமாக மகனுக்கு எதிரில் வந்து உட்கார்ந்தாள். ஜக்கு தாயின் கவலை தேங்கிய முகத்தை பார்த்தான். பார்த்தவுடன் அவனுக்கு இரக்கம் மேலிட்டது. இதோ பாரம்மா, இத்தனை காலம் நீ என்னை அதட்டி உருட்டி வளர்த்து விட்டாய், படிக்க வைத்தாய், எப்படியோ வேலையும் கிடைத்து விட்டது. இத்துடன் நீ என்னை விட்டிருக்க வேண்டும். அதுதான் இல்லை. நான் கல்யாணம் செய்து கொண்டு குடியும் குடித்தனமுமாக இருக்க வேண்டும் என்று வேறு நீ ஆசைப்பட ஆரம்பித்து விட்டாயே. ஜக்குவின் குரல் வேதனையுடன் ஒலிப்பதை நாராயணியால் தாங்க முடியவில்லை. ஜக்கு, நான் ஆசைப்பட்டது தவறாடா? தவறா இது? இல்லை, உன்னைத்தான் கேட்கிறேன். காலமெல்லாம் உனக்காகவே வாழ்ந்த நான் ஆசைகளை எல்லாம் அடியோடு குழிவெட்டி புதைத்தவளாக வாழ்ந்தேன். நான் இப்படி ஆசைப்படக்கூடாது என்கிறாயா? பதற்றத்துடன் தாயின் சொற்கள் சூடாகவே வெளிவந்தன. ஜக்கு அதை கேட்டு பதறிவிட்டான். வேகமாக நாற்காலியில் இருந்து எழுந்தவன் அன்னையின் அருகில் வந்து அவளுடைய எலும்பு கரங்களை சேர்த்து பிடித்து கொண்டு, அம்மா, என் பேரில் கோபித்துக் கொள்ளாதே அம்மா. இது நாள் வரை உன் வார்த்தையை எதிர்த்தோ மீறியோ நான் நடந்திருக்கிறேனா? என்னை ஏன், நம்மை சூழ்ந்துள்ள இந்த அவப்பெயர் இருக்கும் வரை எனக்கு யாரம்மா பெண் கொடுப்பார்கள் என்று கேட்டுவிட்டு கண்ணீர் பெருக்கினான் ஜக்கு. அதை கேட்டு நாராயணி கல்லாக சமைந்து விட்டாள். மகனின் கேள்விக்கு பதில் கூறாமல் மலைத்து போய் உட்கார்ந்து விட்டாள். கால வெள்ளத்தோடு எதிர்நீச்சல் போட்டு கரையேறி விட்டோம் என்கிற எண்ணமும் அந்த வினாடியே உடைந்து சிதறியது. பெண்ணை பெற்றவர்கள் வரதட்சணை கேட்டால் கொடுத்து விடுவார்கள். சீர் சிறப்புகள் வேண்டுமென்றாலும் சிறப்புடன் செய்வார்கள். ஆனால் பிள்ளைக்கு தகப்பனார் கல்லை போல் எங்கோ இருக்கிறார் என்று கூறினால் ஏன், என்ன என்று கேட்க மாட்டார்களா? வாளா வெட்டி வளர்த்த பிள்ளை என்று ஒரு தினுசாகத்தானே அவர்கள் பார்க்கிறார்கள். நாராயணி தன் கணவனை விட்டு பிரிந்தபோது நிமிர்ந்த உள்ளத்துடன் 4 வயது பையனின் கையை உறுதியாக பற்றியபடி அவளுக்கு உரித்தாக இருந்த கணவன் வீட்டு படிகளில் இருந்து இறங்கி தெருவில் நடந்தாள். உலகம் பறந்து கிடக்கிறது. நேர்மையாக மானத்துடன் வாழ இந்த பரந்த உலகம் இடம் கொடுக்காமல் போய்விடப் போகிறதா என்றுதான் அன்று நினைத்தாள். அவனை விட்டு பிரிய பல காரணங்கள் இருந்தன. திருமணங்கள் ஸ்வர்க்கத்தில் நிகழ்த்தப்படுகின்றன, நம் செயலில் இல்லை என்கிற வாக்கை அப்படியே ஒத்துக்கொள்ள ஜக்குவின் தந்தை தயாராக இல்லை. திருமணம் பூமியில் தான் நிகழ்த்தப்படுகிறது. அதில் இப்படி தோல்வியுறும் திருமணங்கள் பெரும்பாலும் பணத்தை முதலாக வைத்து ஆடப்படும் சூதாட்டம் போன்றது என்று அவன் கருதினான். மனைவி அழகியல்ல என்பது மட்டும் அவன் வாதம் அல்ல, குணப்பொருத்தமும் அமையாதவள் என்கிற முடிவுக்கும் வந்துவிட்டான். நாராயணியின் திண்மையான மனம் கணவனின் போக்குக்கு நெகிழ்ந்து கொடுக்கவில்லை. அவன் கிழக்கு என்றால் இவள் மேற்கு என்பாள். இந்த லட்சணத்தில் மகன் பிறந்ததை அவன் மகிழ்ந்து வரவேற்கவே இல்லை. இந்த அழகான மனைவியிடம் குழந்தை பிறக்க வேண்டும் என்று தவமா கிடந்தான். உலகத்தில் எத்தனையோ வேண்டாத உயிர்கள் தோன்றுவது போல் ஜக்குவும் பிறந்தான். குழந்தை பிறந்தால் கணவன் மனைவியின் உறவு பலமடைந்து விடும் என்று மற்றவர்கள் சொன்னதை பொய்யாக்குவது போல் அவன் ஒரு நாளாவது
தன் குழந்தை, தன் உயிரின் உயிர் அது என்று எட்டி கூட பார்க்கவில்லை. மகனுடன் தன்னை வெறுத்து ஒதுக்கியதால் நாராயணியின் திண்மை இன்னும் வலுப்பெற்றது. ஜக்குவுக்கு 4 வயதாகும் போது அவள் அவனிடமிருந்து வெளி உலகில் குதித்து விட்டாள். எப்படியோ காலம் தள்ள முடியாமலா போய்விடும் என்கிற நம்பிக்கையில். 20 வருடங்கள் ஆகிவிட்டன. ஜக்கு அவன் தந்தையைப் போலவே நல்ல உயரம், அதற்கேற்ற பருமன், மூக்கு, விழிகள், பேச்சு, சிரிப்பு எல்லாமே அப்பாவை உரித்து வைத்திருந்தான். மகனை பார்க்கும் போதெல்லாம் நாராயணிக்கு ஒரு நிறைவு ஏற்பட்டது. அவரை அந்த காலத்தில் முதலாக பார்த்த நினைவு பளிச்சிட பெருமையோடு மகனை பார்த்து கொண்டே இருப்பாள் நாராயணி. என்னம்மா அப்படி பார்க்கற என்று ஜக்கு கேட்பான். ஒண்ணுமில்லையடா, என்னவோ பழைய ஞாபகம். என்ன ஞாபகம்? அந்த மனிதனை பற்றி நினைத்து கொண்டிருப்பாய், அதுதானே? ஜக்கு, நீ என்ன பேசுகிறாய்? அந்த மனிதன் என்று அவரை அழைப்பது அவர் உன்னை பெற்ற தகப்பனாரடா. அப்படி சொல்லாதே அப்பா. மகா தகப்பன் என்று கூறிவிட்டு வெளியே போய்விடுவான் அவன். நாராயணி தனக்குள்ளேயே பேசிக்கொண்டாள். 5 வயதிலேயே அவன் தகப்பனிடம் தன் குரோதத்தை காட்டி விட்டான். அந்த மனிதன் என்று அவன் இன்றுதானா புதிதாக சொல்கிறான்? எப்பொழுதுமே அப்படித்தான் பேசுகிறான். இனி தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒட்டு உறவு ஏற்படுமோ ஏற்படாதோ? நாராயணி வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு ஜக்குவின் தகப்பனார் மலை போல தம் தாயை நம்பி வாழ்ந்தார். அவர் சம்பாதித்து கொடுக்க, அன்னை சமைத்து போட, இப்படி காலம் ஓடிக்கொண்டிருந்தது. இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், அவர் தாம் கடமை தவறாமல் வாழ்பவர் என்றும் தம்மை பெற்றவர்களிடத்தும் உடன் பிறந்தவர்களிடத்தும் மாறாத அன்பு கொண்டிருப்பவர் என்றும், அத்துடன் தம் கடமை முடிந்து விட்டதாகவும் நினைத்து அடியோடு நாராயணியை மறந்துவிட்டார். சின்னஞ்சிறு பையனாக வெளியேறிய ஜக்குவை பற்றி அவர் மனதில் எதுவும் இல்லை. மனைவிக்கு மாதம் சிறு தொகை ஒன்று அனுப்பிவிட்டு தம் கடமையை கைகழுவி விட்டார் என்று சொல்லலாம். முதலில் அந்த பணத்தை நாராயணி ஏற்றுக்கொள்ள தயங்கினாள். ஆனால் மகனை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பில் தாயாருக்கு மட்டும் பங்கு இல்லை, தந்தைக்கும் பங்கு உண்டு என்பதை உணர்ந்தவுடன் அந்த பொறுப்பு இந்த பண உதவியாகத்தான் இருக்கட்டுமே என்று அதை அவள் மறுத்துவிடவில்லை. உலகில் கணவனும் மனைவியும் ஏதோ காரணங்களினால் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து வாழ்கிறார்கள். இவர்கள் பிரியும் போது நாராயணி வாயிற்படி இறங்கும் முன்பு சற்று கடுமையாகவே பேசினாள். என்றைக்காவது என் தயவு உங்களுக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டால் என்னை கூப்பிடுங்கள், நான் வருகிறேன். ஆமாம், கண்டிப்பாக வருகிறேன். அவள் கணவர் அவளை கொடூரமாக பார்த்தார். அதை கேட்டு, உன் தயவு என்றைக்குமே எனக்கு தேவையில்லை. உன்னை நான் நாடி என்றும் வரமாட்டேன், போ வெளியே. பிறகுதான் நாராயணி எப்படியோ உலகில் துன்பங்கள் ஏக்கங்களுடன் போராடி தானும் உயிர் வாழ்ந்து மகனையும் ஆளாக்கி விட்டு விட்டாளே. இன்று மகனின் திருமணம் அவள் முன் மகத்தானதாக நிற்கிறது. யார் பெண் கொடுக்க வந்தாலும் நாராயணியின் மஞ்சள் பூசிய திலகமிட்ட முகத்தை வினாக்குறியுடன் பார்க்கிறார்கள். கழுத்திலே மஞ்சள் குளித்து துவளும் திருமாங்கல்ய சரட்டை பார்க்கிறார்கள். அடுத்த கேள்வி, ஜக்குவின் தந்தை எங்கே என்பதுதானே. அவன் என்னவோ ஒரே வார்த்தையில், அம்மா, எனக்காக நீ உன் பழைய வாழ்க்கையை நினைவுபடுத்திக் கொள்ளாதே, அதை அடியோடு மறக்க முயற்சி செய் என்றுதான் சொல்லி வருகிறான். ஆனால் பெற்ற தாயின் உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கிடையில் கணவனை பற்றி மனைவியின் உள்ளத்தில் ஏற்பட்டிருந்த நினைவு அடியோடு போய்விட்டதா என்றால் அதுதான் இல்லை. மகனிடம் சொல்லிக்கொள்ள முடியாத பரம ரகசியமாக அந்த நினைவு அவள் இதயத்தில் வேரூன்றி நிலைத்து விட்டது. ஒரு தடவை அவள் ஜக்குவின் தந்தை உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார் என்று கேள்வியுற்று பசியும் பட்டினியுமாக கோவிலை வலம் வந்து பிரார்த்தித்து கொண்டாள். தூங்காமல் எத்தனையோ இரவுகளை கண்ணீர் வடித்தே கழித்திருக்கிறாள். மனதளவில் கூட அவருக்கு எந்த தீங்கு நேர்வதையும் அவள் உள்ளம் ஒப்புக்கொள்ளவில்லை. பிறகு யாரோ சொன்னார்கள், அவர் உடல்நலம் பெற்றுவிட்டார் என்று. அன்று அவள் ஏனோ மகிழ்ந்து உற்சாகமாக இருந்தாள். அந்த மனிதர்தான் என்ன, வாழ்க்கை துணையின் மதிப்பை உணராமல் இருந்த காலம் தேய்ந்து படிப்படியாக அதன் பெருமையை உணர்ந்தபோது மிக மிக ரகசியமாக நாராயணியை நினைத்துக் கொள்வார். யாரோ அவரிடம் வந்து சொன்னார்கள், எங்கோ அனாதை ஆசிரமத்தில்
மகன் சாப்பாட்டுக்காக கையில் அலுமினிய தட்டை வைத்துக்கொண்டு வரிசையில் நின்று உணவு பெறுகிறான் என்று. அவனை ஏன் அவளை அப்படி கைவிட்டது நியாயம்தானா என்று அவரிடம் அவர் உள்மனம் இடித்து கேட்டது. அவரா கைவிட்டார்? மனைவிக்குரிய இடத்தை அவளுக்கு அவர் கொடுக்கவில்லையே தவிர தம் நிழலில் இருந்து விலகிப்போ என்று ஒரு நாளும் அவர் சொன்னதில்லை. அவளாகத்தான் உரிமை கோரி தன் வழியே பிரிந்து வெளியே வந்தாள். எங்கோ ஓர் அனாதை விடுதியில் மகனுடன் வாழ்ந்தாள். அவனை ஆளாக்கியும் விட்டுவிட்டாள். ஜக்குவுக்காக பெண் கொடுக்க வந்தவர்கள் ஜக்குவின் தந்தையை பற்றி அறிய ஆவலாக இருந்தார்கள். உயிரோடு ஒரு மனிதர் கட்டிய மனைவியையும் பெற்ற மகனையும் துறந்து விட்டார் என்றால் அதை உலகம் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. அப்படி அவர் துறவியாக போயிருந்தால் சரிதான். அவருக்கென்று மற்றவர்கள் விதவிதமான உறவுகளில் நடமாடி வந்தார்கள். அவர்களுடன் அவரும் இணைந்து வாழ்கிறார். நாராயணிக்கு மகன் அவ்வாறு கூறிய பிறகு ஊன் இரக்கம் கொள்ளவில்லை. பட்ட மரம் போல நின்றுவிட்ட தன் வாழ்க்கையில் பசுமை காணுவதானால் அது ஜக்குவின் திருமணம்தான் இனி அவள் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதற்கு அவரை போய் பார்த்து பேச வேண்டும். அவரை எப்படி பார்ப்பது? இந்த சமயத்தில்தான் அவளுக்கு ஒரு புது செய்தி கிடைத்தது. நாராயணியின் மாமியார் வீட்டில் பல மாறுதல் நிகழ்ந்து விட்டனவாம். அவருடன் பிறந்தவர்களுக்கு எங்கெங்கோ வேலையாகி திருமணமாகி குழந்தை குட்டிகளுடன் தனித்தனியாக பிரிந்து வாழ்கிறார்களாம். இவர் மட்டும் வேலையில் இருந்து ஓய்வு பெற்று மனச்சாந்திக்காக சிறு பள்ளிக்கூடம் ஒன்று நடத்துகிறாராம். பள்ளிக்கூடம் என்றதும் நாராயணி விரக்தியாக சிரித்துக் கொண்டாள். பள்ளிக்கூட குழந்தைகளை பார்த்த பிறகு கூட அவர் தன் மகனை பற்றி நினைக்காதது வியப்புக்குரிய விஷயமாக இருந்தது. பிறருக்கு இறங்கும் அவர் தம் சொந்த விஷயத்தில் கல்லினும் கடினமாகிவிட்ட விந்தையின் ரகசியம் நாராயணிக்கு புரியவில்லை. ஒருவேளை பள்ளிக்கூடம் சேவை என்றெல்லாம் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கிறாரோ என்னவோ. அடுத்த நாள் அலுவலகத்தில் இருந்து வந்த ஜக்கு தன் தாயார் எங்கோ வெளியில் கிளம்ப ஆயத்தமாக நிற்பதைக் கண்டு, எங்கேயம்மா பிரயாணம் என்று கூட கேட்டுவிட்டான். நாராயணி சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு முகத்தில் துணிவுடன், உன் அப்பாவை அழைத்து வர போகிறேனடா என்றாள். அவரையா? அந்த மனிதரையா? டேய் மடையா, உனக்கு அவர் என்னடா தீங்கிழைத்தார்? அவரிடம் நீ பெற வேண்டிய உரிமைகளை, அன்பை நான் தான் உன்னை பெற விடாதபடி பிரித்து அழைத்து வந்தேன். இன்று உனக்காக அவரை தேடி போகும் நான் அன்றே உனக்காக அவர் நிழலில் அல்லல் பட்டோ அவதிப்பட்டோ வாழ்ந்திருக்கலாம் போல. நாராயணி ஊருக்கு பிரயாணம் ஆன அன்றே அவளை தேடி ஒரு கடிதம் ஊருக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருந்தது. ஜக்குவின் தகப்பனார்தான் அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட உறவுகளை உதறி தம் கடமையை மறந்து வாழும் எவனுக்கும் மற்ற பணிகளிலோ சேவைகளினாலோ இன்பம் கிடைப்பதில்லை. என்னதான் தன்னலம் கருதாது சேவை செய்தாலும் ஊரும் உலகமும் அவரை தம் கடமையில் இருந்து நழுவி விட்டவர் என்று சுட்டிக்காட்டி பேசுகிறது. ஆகவே இனிமேல் அவரும் நாராயணியை தேடி வந்து அவளுடன் தம் சேவை வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள விளைகிறார் என்பதுதான் அந்த கடிதத்தின் சாராம்சமாக இருந்தது. ஜக்கு அந்த கடிதத்தை பல முறைகள் பார்த்துவிட்டு, பாவம் அப்பா என்று அவரை பற்றி முதன் முறையாக அனுதாபத்துடன் நினைத்தான். சிறுகதை முற்றும்.